இனிய காலை வணக்கம். வாழ்க்கையை சற்று ரிலாக்ஸாக லைஃப்பை என்னை போல வயது தொட்டவங்களுக்கு மட்டுமே இந்த செய்தி கழித்திட. காலையில் இப்போ தூங்கி எந்திரிக்கிறேன்னு வைங்க. எந்திரிச்ச உடனே பிரபஞ்சத்தை பார்த்து, எப்பா நான் கேட்கல, இன்றைக்கி நாள் பரிசாக கொடுத்துட்டேன், சரி ஓகே, நீ கொடுத்த பரிசை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். இந்த நாள் நீ என்னெல்லாம் கொடுக்குறியோ அதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு கொடு. இது ஃபஸ்ட்டு ப்ரேயராக இருக்கணும். அதாவது சம்பூர்ண சரணாகதி. நீ என்ன விருப்பப்படுறியோ உன் விருப்பப்படி இன்றைய நாள் நடக்கட்டும். நான் எதுவும் எதிர்த்து இல்லை. நான் நல்ல புரிதல் வந்துட்டேன். வாழ்க்கையில் மனிதனால் முயற்சி மட்டுமே செய்ய முடியும். மற்ற எதுக்குமே திட்டம் போடுவதோ, இப்படிலாம் இருக்கணுங்கிறதோ, கனவு காண்றதோ, எதிர்பார்ப்பை வைத்துக்கொள்வதோ வச்சுக்கலாம், அதனால் பிரயோஜனம் இல்லை. எதிர்பார்ப்பு, ஆசை இவையெல்லாம் முயற்சியின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அவையெல்லாம் கிடைக்கணும் கிடைக்காததுங்கிறது பிரபஞ்சத்தினோட உன்னோட கையில் இருக்குங்கிற புரிதல் எனக்கு வந்துவிட்டது. அதனால் நான் பாட்டு எனக்கு ஆசைப்படுற திட்டத்தை போகிறேன். அதுக்காக சும்மா உட்கார முடியாது. எனக்கும் ஒரு ஆசைகள்லாம் இருக்குல்ல, அதுக்காக நான் முட்டி பிரயத்தனம் கூட கொஞ்சம் பண்ணுறேன். கிடைச்சா கொடுக்குறனாலும் என்ன நீ தரையோ அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். இப்படி ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் வாழ்ந்தால் வாழ்க்கை கொஞ்சம் லேசாக இருக்கும், இனிமையாக இருக்கும். அதுக்கு அடுத்து நான் எப்பவும் சொல்கிறது தான், ஆசை விட விட ஆனந்தம் பெருகும். அதனால் ஆசைகளை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது. இதெல்லாம் என்னுடைய லிட்டில் வேர்ட்ஸ். அடுத்த தேர்டு, யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்காதீங்க. இருக்கிறதுல சிக்கனமாக வாழப்பாருங்க. உறவுகள்கிட்ட போய் கையேந்தி நிற்காதீங்க. நண்பர்கள்கிட்ட கையேந்தி நிற்காதீங்க. கடனே வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இருப்பதில் நிறைவு கண்டு, இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு, நம்ம அறிவுக்கும் நம்மளுடைய உழைப்புக்கும் இந்த சமூகத்தில் எவ்வளோ தான் சம்பாதிச்சு வர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவை வச்சுங்க. அடுத்தவனை பார்த்து காம்ப்ளெக்ஸ் வேண்டாம். அவனுடைய டேலண்ட்டு, அவனுடைய திறமை, அவனுக்கு பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதம், அவனுடைய கர்மா, அது அவனுக்கு அப்படி கிடச்சிருக்கு, அவ்வளோதான். கிட்ட சென்றால் முட்டைப்பகை. ரொம்ப யாரையும் போய்ட்டு கட்டிப்பிடிச்சி கொஞ்சாதீங்க. பின்னாடி எப்பயாவது பகையாக முடியும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கும். நான்லாம் இப்போலாம் என் உடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா அவர்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அவங்கள விட நான் வெறுத்த ஒருவரை கூட என் சகோதரர்களை இந்த நொடி நேசிக்கிறேன். அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற ஒரே ஒரு ஈகோ தான் வருது. அது கூட நியாயமான ஈகோ எனக்கு. ஏன்னா தப்பை அவர் பண்ணார், சரிடா நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிக்க அப்படின்ட்டாருன்னா பேசிடுவேன். அவர் பேரில் இருக்க கோபம்லாம் போயிடும்.